வெல்கம் டு வாங்க கற்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் லாமஸ் தியரம் ரிலேட்டடான ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு வீடியோக்குள்ள நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் PDF ஃபைல் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்து நோட் பண்ணி வச்சுட்டு கவனிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். வாங்க இன்றைக்கி வீடியோக்கு போகலாம். ஸோ ப்ராப்ளம் ரீட் பண்ணலாம். A weight is supported on a smooth plane of inclination alpha by a string inclined to the horizon at an angle gamma. If the slope of the plane be increased to beta and the slope of the string unaltered, the tension of the string is doubled. Prove that cot alpha minus 2 cot beta equal to tan gamma. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு வெயிட்டை ஸ்ட்ரிங் சப்போர்ட் பண்ணி வச்சுருக்கு. ஒரு வெயிட்டு எதில் வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒரு ஸ்மூத்து இந்த இருக்கலாம், இந்த பீங்கிறது தான் அந்த ஒரு பொருள்னு வச்சுக்கிடுவோம், சரியா? ஸோ அதில் ஒரு வெயிட் ஆக்ட் ஆகும். ஸோ அந்த பீங்கிறது இதை பாருங்கள், இந்த பீங்கிறதுல பீங்கிற ஒரு வெயிட்டை வைக்க போகிறேன். எங்கே வைக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு இன்க்ளைன் பிளேனில் வைக்க போகிறேன். அந்த இன்க்ளைன் பிளேனில் அந்த பீங்கிற வெயிட்டை எது சப்போர்ட் பண்ணி நிறுத்திட்டு இருக்கு அப்படின்னா, டீங்கிற ஒரு டென்ஷனுடைய, அதாவது டீங்கிற டென்ஷனில் ஒரு ஸ்ட்ரிங் பிடிச்சு நிப்பாட்டிகிட்டு இருக்கு. அந்த ஸ்ட்ரிங் ஹரிசான் கூட மேக் பண்ணுற ஆங்கிள் காமான்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிளேன் இருக்குல்ல, அந்த இன்க்ளினேஷன் பிளேன் ஹரிசான் கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆல்ஃபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், எ வெயிட் இஸ் சப்போர்ட்டட் ஆன் எ ஸ்மூத் பிளேன் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆல்ஃபா. அப்போது ஒரு இன்க்ளைன் பிளேனில் அந்த வெயிட் வச்சுருக்கோம். அது ஹரிசான் கூட மேக் பண்ணக்கூடிய அந்த இன்க்ளினேஷன் ஆஃப் த ஆங்கிள் என்னது, ஆல்ஃபா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பை எ ஸ்ட்ரிங், சப்போர்ட்டட் பை எ ஸ்ட்ரிங், கணக்கு அப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ எது சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்குன்னா, ஒரு ஸ்ட்ரிங் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த ஸ்ட்ரிங் இன்க்ளைன் டு த ஹரிசான், அந்த ஒரு ஸ்ட்ரிங் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொன்னோமா, அந்த ஸ்ட்ரிங் ஹரிசான் கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்னென்னு கொடுத்துருக்காங்க, அட் அன் ஆங்கிள் காமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஸ்ட்ரிங்குங்கிறது எதை எடுத்துக்கிட்டேன்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு லைன் மாதிரி போட்டிருக்கேன்னா, ஸோ இதை நான் ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிட்டேன். இது எனக்கு ஹரிசான் கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள். ஸோ இங்கே ஹரிசான்ங்கிறது டாட் லைனாக போட்டு வச்சுருக்கேன்னா, ஸோ இந்த டாட் லைன் கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்னென்னு எடுத்திருக்கேன், காமாங்கிறத எடுத்திருக்கேன். ஸோ எடுக்கலை, கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படி நான் எழுதிக்கிட்டேன், ஓகேவா? இப்போ என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்லோப் ஆஃப் த பிளேன் பி இன்க்ரீஸ்டு டு பீட்டா. இந்த ஆல்ஃபா அப்படிங்கிறது பீட்டாவாக மாறுனுச்சு அப்படின்னா, அப்போ எங்கெல்லாம் ஆல்ஃபா இருக்கோ அங்கெல்லாம் பீட்டாவாக மாறும், சரியா? அப்போ ஆல்ஃபாங்கிறது பீட்டாவாக மாறுது. ஆல்ஃபாங்கிறது பீட்டாவாக மாறும் போது ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரிங் அன்அல்டர்ட். ஆல்ஃபாங்கிறது பீட்டாவாக மாறுது, ஆனால் இதில் ஒரு ஆங்கிள் இருக்குது தெரியுமா, அந்த காமாங்கிற ஆங்கிள் மாறாமல் இருக்கான். அதாவது இந்த ஸ்லோப் ஆஃப் த அந்த அந்த ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரிங் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள ஆங்கிள் எப்படி இருக்குது அப்படின்னா மாறாமல் இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. ஆல்ஃபா பீட்டாவாக மாறும் போது இந்த ஹரிசானுக்கும் இந்த ஸ்ட்ரிங்குக்கும் இடையில உள்ள ஆங்கிள் அன்அல்டர்ட் அப்படின்னா மாறாதது, ஓகேவா? மாறாதது அப்படின்னு சொல்லி அர்த்தம், ஓகேவா? த டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் இஸ் டபுள்டு. ஓகே, நம்ம ஸ்ட்ரிங்னால இது வரைக்கும் என்னென்னு பார்த்துருக்கோம், ஒரு டென்ஷன் ஆக்ட் ஆகும். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஃபோர்ஸ் உண்டு. ஸோ ஸ்ட்ரிங்கில் ஆக்ட் ஆகிறதுக்கு பேர் டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படி சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரிங்கில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் டென்ஷன் ஃபோர்ஸு. ஸோ இப்போ இது டபுள்டாக ஆகும் போது இதில் ஒரு டென்ஷன் ஆக்ட் ஆகுது, ஓகேவா? இப்போ இந்த ஆல்ஃபாங்கிற ஆங்கிளை பீட்டாங்கிற ஆங்கிளாக எனக்கு சேஞ்ச் ஆகும் போது, இந்த ஆல்ஃபாங்கிறது பீட்டாவாக சேஞ்ச் ஆகும் போது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், இந்த காமா அப்படிங்கிறது அன்அல்டர்டாக இருக்குமா. ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரிங் அப்படின்னா இந்த காமாவை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த காமாங்கிறது எனக்கு மாறாமல் அப்படியே இருக்கும். ஆல்ஃபா பீட்டாவாக சேஞ்ச் ஆகுது, காமாங்கிறது மாறாமல் அப்படியே தான் இருக்கும். தென் இந்த டீங்கிறது என்னவா மாறிடும் அப்படின்னா 2Tயாக மாறிடுமா, ஓகேவா? 2 டபுள்டாக மாறிடும். டபுள்னா என்னது, 2ஆல் மல்டிபிள் பண்ணுறது தான் டபுள் சொல்லுவோம். ஸோ 2ஆல் மல்டிபிள் பண்ணுறது தான் மாறிடும். இப்படி மாறினுச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரூவ் தட் இந்த ரிசல்ட்டை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ரொம்ப சிம்பிளானது தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஸோ என்னது, நம்மளுக்கு ஒரு பார்ட்டிக்கலுங்கிறது வெயிட் ஒரு பார்ட்டிக்கலுங்கிறது எனக்கு எதில் இருக்குன்னு சொன்னேன், இன்க்ளினேஷன் ஆஃப் த பிளேனில் இருக்குன்னு சொல்லி சொன்னேன். அந்த இன்க்ளினேஷன் அந்த ஹரிசான் கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்னன்னு சொல்லி கணக்கிலே நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க, ஆல்ஃபான்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை நான் ஆல்ஃபான்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு பார்ட்டிக்கல் நான் வச்சிருக்கேன், அது எது சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங் தான் சப்போர்ட் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ ஸ்ட்ரிங்குங்கிறத இதை எடுத்துக்கிட்டேன். ஸ்ட்ரிங்னாலே நம்மளுக்கு என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா டென்ஷன் ஆக்ட் ஆகும். ஸோ அதுக்கு நான் டீங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன், கேபிட்டல் டி அப்படிங்கிறத.
ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் நான் வச்சுருக்கேன் அப்படின்னாலே அதில் என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த எந்த ஆப்ஜெக்ட் நம்ம இதில் வந்து எந்த பிளேனில் வச்சுருக்கோமோ அந்த பிளேனுக்கு ஒரு பெர்பெண்டிகுலராக ஒரு ரியாக்ஷன், நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும். ஸோ நான் இந்த ஆப்ஜெக்டை இந்த இன்க்ளினேஷன் பிளேன், இன்க்ளைன்டு பிளேனில் வச்சுருக்கிறதுனால இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ அப்போ இது எனக்கு 90 டிகிரியாக இருக்கும். கான்செப்ட் புரிஞ்சுது? அதேமாதிரி இதுவும் இந்த சைடும் எனக்கு ஃபுல்லாக 90 டிகிரியாக இருக்கும். இதிலேருந்து இதுக்கு பெர்பெண்டிகுலராக உள்ளதான் இந்த ஆர் அப்படிங்கிறது. அதுக்கடுத்தது இதுக்குள்ள வெயிட் கீழே இருக்குன்னு சொல்லியாச்சு. இது மேலே வெயிட்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கோம் அப்படின்னாலே இதுக்குள்ள வெயிட் நம்மளுக்கு எங்கே வெர்டிகலி டவுன்வர்ட்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ்க்கு வெயிட் போட்டாச்சு, நார்மல் ரியாக்ஷன் ஆர் போட்டாச்சு, டென்ஷனுங்கிறது டி போட்டாச்சு. இது சாதாரண இந்த பிளேன் தான். என்ன பிளேனு? இன்க்ளைன் பிளேன் தான். இந்த ஆங்கிள் இதுக்கு வந்து இதுக்கு நேராக உள்ள இந்த ஹரிசான் ஆங்கிளை மட்டும் நான் அப்படி போட்டு காமிச்சிருக்கேன். லைட் டாட் லைன் தான் போட்டிருக்கேன் நான். ஸோ அதை போட்டு வச்சிருக்கேன். கணக்கில் எனக்கு என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்க, இந்த ஆங்கிள் ஆல்ஃபா, இந்த ஆங்கிள் காமா அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க, இந்த ஆங்கிள் ஆல்ஃபா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிள் ஆல்ஃபானா இந்த ஆங்கிளும் ஆல்ஃபா தான். ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி அப்படின்னா, இதுவும் ஹரிசாண்டல் லைன் தான், இதுவும் ஹரிசாண்டல் லைன் தான். ரெண்டையுமே ஒரே லைன் தான், ஒரே அதாவது ஒரே ஸ்லோப் தான் எனக்கு ஆங்கிளை மேக் பண்ணக்கூடியது. ஸோ எனக்கு இப்போ இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அது சேம் ஆங்கிள் தான் எனக்கு இங்கேயும் இருக்கும். ஸோ இப்படி கான்செப்டை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இங்கே எனக்கு ஆல்ஃபாவாக இருந்தால் அதே லைன் அந்த ஹரிசான் கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிளும் எனக்கு என்னவாக தான் இருக்கும்? ஆல்ஃபாவாக தான் இருக்கும். அப்போ எனக்கு இந்த இருக்கலாம் இதுலேருந்து இவ்வளோகான உள்ள ஆங்கிள் என்னன்னு சொல்லி எழுதியிருக்கேன், ஆல்ஃபான்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஓகே, பிங்கிறது பார்ட்டிகுலர் குறிக்கி. நெக்ஸ்ட்டு இது எனக்கு என்னன்னு தெரியும்? இது ஆல்ஃபா, இது ஒரு வெர்டிக்கல் லைன், இது வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன். அப்போ இது எனக்கு எவ்வளோ டிகிரியாக இருக்கும்? 90 டிகிரியாக இருக்கும். ஒரு வெர்டிக்கலும் ஹரிசாண்டலும் கட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடியது 90 டிகிரி. ஸோ அப்போ எனக்கு இந்த ஆங்கிள் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாமா? 90 மைனஸ் ஆல்ஃபாவாக இருக்கும். இந்த ஆங்கிள் எனக்கு 90 டிகிரி நான் ஈஸியாக எழுதிடலாம். எப்படி அப்படின்னா, இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக தான் ஏர் ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ இந்த பிளேனுக்கும் ஆருக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் எனக்கு 90 டிகிரியாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த சைடு பாருங்கள், இந்த ஃபுல் ஆங்கிள் காமா, இந்த ஆங்கிள் ஆல்ஃபா. அப்போ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த ஃபுல் ஆங்கிள்லேருந்து இந்த ஆங்கிளை கழிச்சிருங்க, காமா மைனஸ் ஆல்ஃபாவாக இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, ஃபுல் ஆங்கிள் காமா, இந்த ஆங்கிள் ஆல்ஃபா. அப்போது இந்த ஆங்கிள் மட்டும் தேவை அப்படின்னா ஃபுல் ஆங்கிள்லேருந்து இந்த ஆங்கிளை ரிஜெக்ட் பண்ணிடுங்க. இப்போ ஆல்ஃபா காமா மைனஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, எனக்கு இந்த ஆங்கிள் தான் எனக்கு தேவைப்படும் இந்த சம பொறுத்தளவில். உங்களுக்கு ஏங்கிறது உங்களுக்கு லாஸ்ட் புரியும். ஸோ எனக்கு இந்த ஆங்கிள் தான் தேவைப்படுது. ஸோ இந்த ஆங்கிள் தேவை அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இது நம்மளுக்கு எவ்வளோ தெரியும்? மொத்தமாக 90 டிகிரின்னு தெரியுமா? இந்த 90 டிகிரியில் எனக்கு இவ்வளோ ஆங்கிள் தான் வேணும். அப்புறம் இந்த ஆங்கிளை நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ 90 மைனஸ் காமா மைனஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறத எழுதியிருக்கேன். கான்செப்ட் புரிஞ்சுட்டா உங்களுக்கு? ஸோ இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இந்த சம் வந்து உங்களுக்கு சிம்பிளாக முடிய போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நம்ம என்னென்னலாம் இப்போ சொன்னோமோ அதை அப்படியே எழுதிக்கிட போகிறோம். ஓகேவா? P is the position of the weight. Pங்கிறது தான் அந்த வெயிட் வச்சிருக்க பொசிஷன் அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் PR. ஸோ Pயில் இப்போ நம்மளுக்கு என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ நான் சொன்னது அப்படி எழுதியிருக்கேன் பாருங்க. இட்ஸ் வெயிட் W வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ். எஸ், வெயிட் வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகுமா? நெக்ஸ்ட் த நார்மல் ரியாக்ஷன் ஆர் பெர்பெண்டிகுலர் டு த இன்க்ளைன் பிளேன். நார்மல் ரியாக்ஷன் ஆருங்கிறது இன்க்ளைன் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகும். நம்ம அதையும் போட்டாச்சு. இந்த டென்ஷன் T அலாங் த ஸ்ட்ரிங், Tங்கிறது அந்த ஸ்ட்ரிங்கில் ஆக்ட் ஆகுது. அது வந்து அந்த ஹரிசான் கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்னது? காமா. அட் அன் ஆங்கிள் காமா டு த ஹரிசாண்டல். ஸோ ஹரிசாண்டல் கூட அந்த Tங்கிறது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்னது? அந்த டென்ஷன் T மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் காமா அப்படிங்கிறது. அதையும் எழுதியாச்சு. இப்போ Pங்கிற இந்த பாயிண்ட்டை பாருங்கள். Pங்கிற இந்த ஒரு பாயிண்டில் Wங்கிற இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதே மாதிரி Rன்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதே மாதிரி Tன்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ 3 ஃபோர்ஸ் எனக்கு ஆக்ட் ஆகியிருக்கு. ஓகே, நம்மளுக்கு வந்து லாமஸ் தியரம் என்ன சொல்லுது? இஃப் 3 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் அ பாயிண்ட் ஆர் இன் யூக்லிபிரியம், 3 ஃபோர்ஸ் வந்து ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகி அது யூக்லிபிரியமாக இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு ஃபோர்ஸையும் மற்ற ரெண்டு ஃபோர்ஸுக்கும் இடைப்பட்ட சைன் ஆங்கிளுக்கு ப்ரொபோஷனாக எழுதலாம் அப்படி சொல்லி நம்ம படிச்சிருக்கோமா? ஸோ இப்போ நான் ஒவ்வொரு ஃபோர்ஸையும் மற்ற 2 ஃபோர்ஸ்க்கு இடைப்பட்ட சைன் ஆங்கிளுக்கு ப்ரொபோஷனாக எழுதலாம் அப்படிங்கிறத படிச்சிருக்கோம். ஸோ நான் லாமஸ் தியரத்தை Pங்கிற இந்த பாயிண்டில் உள்ள ஃபோர்ஸஸ்க்கு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த Wங்கிற ஃபோர்ஸ்க்கு Tங்கிறதுக்கு அப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ Tங்கிறத எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ T பை அந்த ஃபோர்ஸ் எழுதிக்கிட்டேன். T பை இது பை அடுத்து அனதர் 2 ஃபோர்ஸஸ்க்கு இடைப்பட்ட ஆங்கிள். அப்போ இந்த ஃபோர்ஸுக்கும் இந்த Wங்கிற ஃபோர்ஸுக்கும் இந்த Rங்கிற ஃபோர்ஸுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் அப்படின்னா என்னென்ன ஆங்கிள்லாம் வரும்? இங்கே ஒரு 90 டிகிரி இருக்குது, இங்கே ஒரு 90 டிகிரி மைனஸ் அல்ஃபா இருக்குது. ஸோ இந்த 2 ஆங்கிளையும் சம் பண்ணால் இந்த டோட்டல் ஆங்கிள் கிடச்சிரும். ஸோ அப்போ என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள், T பை சைன் ஆஃப் 90 டிகிரி ப்ளஸ் 90 மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். சிமிலர்லி ஈக்குவல் டு அதேமாதிரி இப்போ இந்த ஃபோர்ஸ் எடுத்துக்கிட போகிறேன். ஸோ இந்த Wங்கிற ஃபோர்ஸ் எடுத்துக்கிட போகிறேன். அப்போ அனதர் 2 ஃபோர்ஸஸ் என்னது? Rங்கிற ஒரு ஃபோர்ஸு, டென்ஷன் Tங்கிறது ஒன்று. கான்செப்ட் புரியுதா? ஸோ Rங்கிற ஒரு ஃபோர்ஸ் ஒன்று, டென்ஷன் Tங்கிறது ஒன்று. ஸோ இந்த Rக்கும் Tக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் என்னது? இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எப்படி கண்டுபிடிச்சோங்கிறத சொன்னேன். அப்போ 90 மைனஸ்
காமா மைனஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது தான் எனக்கு. ஸோ அப்போ W பை சைன் ஆஃப் 90 மைனஸ் காமா மைனஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது எழுதியிருக்கேன். கான்செப்ட் புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்கள், சைன் 90 + 90 180. ஸோ சைன் 180 மைனஸ் ஆல்ஃபா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன வந்துடும் அப்படின்னா சைன் 180 மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு சைன் டீட்டான்னு படிச்சிருக்கோம். இங்கே டீட்டாக்கு பதிலாக ஆல்ஃபா இருக்குது. ஸோ T பை சைன் ஆல்ஃபா அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும். ஓகே, அதேமாதிரி இந்த சைடு உள்ளதை கொண்டு வாங்க. W பை சைன் ஆஃப் 90 மைனஸ் இந்த மைனஸ் போட்டு ப்ராக்கெட் மறக்காமல் போட்டுருங்க, இல்லைனா உங்களுக்கு சம் ரொம்ப குழப்பம். ஸோ 90 மைனஸ் காமா மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு இருக்கு. எனக்கு ஏற்கனவே என்ன தெரியும் அப்படின்னா சைன் 90 மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா அப்படிங்கிறது தெரியும். ஓகே, அப்போ சைன் 90 மைனஸ் இந்த இடத்துக்கு பதிலாக என்ன போட்டுடலாம்? ஸோ இது டீட்டா மாதிரி இருக்கா? ஸோ அப்போ இது காஸ் காமா மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி எழுதிக்கிடலாம். ஸோ காஸ் காமா மைனஸ் ஆல்ஃபாங்கிறத திருப்பியும் அதே ஸ்டெப்பாக கொண்டு வந்துக்கிடுதேன். ஸோ எனக்கு இப்போ இந்த ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இதில் நம்மளுக்கு எதை வச்சு தான் கொண்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா டீக்குள்ள ஒரு வேரியபிள் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இந்த ஈக்குவேஷன்லேருந்து டீங்கிறது கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ டீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன செய்தேன்? இந்த சைன் ஆல்ஃபாங்கிறத கிராஸ் மல்டிபிளில் அங்கே கொண்டு போயிருந்தேன். ஓகேவா? ஸோ சைன் ஆல்ஃபாவை கிராஸ் மல்டிபிளில் மட்டும் கொண்டு போய் வச்சுக்கோங்க. T ஈக்குவல் டு W சைன் ஆல்ஃபா பை காஸ் ஆஃப் காமா மைனஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது தான் எனக்கு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இஃப் சொல்லி ஒரு கண்டிஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. என்ன கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க? ஆல்ஃபாங்கிறது பீட்டாவாக மாறும்போது அந்த காமாங்கிறது எனக்கு அன்அல்டர்டாக இருக்கும். அன்அல்டர்ட் மீன்ஸ் ஒன்றுமே சேஞ்ச் ஆகிருக்காது. தென் அந்த ஃபோர்ஸ் வந்து அதாவது இந்த அந்த டீங்கிற அந்த இது இருக்குல்ல டென்ஷன் டீங்கிறது மட்டும் எப்படி இருக்கும்? டபுளாக இருக்கும் அப்படி சொல்லி சொன்னாங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா T1 அப்படிங்கிறது அதாவது in the second case the inclination of the plane is beta. ஓகேவா? the inclination of the plane is beta. அந்த ஆல்ஃபாங்கிறது பீட்டாவாக எனக்கு மாறி இருக்கு. there is no change in gamma. நான் சொன்னது அந்த அன்அல்டர்டுன்னு சொல்லியிருந்தாங்களா? ஸோ அது காமாங்கிறத சேஞ்ச் பண்ணலை. ஆனால் T1ங்கிறத டென்ஷன் இஸ் த ஸ்ட்ரிங் we will have. ஸோ இப்போ அந்த டென்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா T1 அப்படின்ட்டு இருக்கும். ஓகேவா? இப்போ எனக்கு டென்ஷனுங்கிறது வேறவா மாறி இருக்கும். ஸோ அதை T1 சொல்லி எடுத்துக்கிட்டேன். T1 ஈக்குவல் டு என்ன அப்படின்னா மற்ற எல்லாமே நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த ஆல்ஃபாங்கிற இடத்துல பீட்டா மட்டும் போட போகிறோம். ஸோ நம்ம திருப்பியும் சம்ம செஞ்சுட்டு இருக்க வேண்டாம். ஈக்குவேஷன் 1லேருந்து நம்ம எங்கெல்லாம் ஆல்ஃபா இருக்கோ அங்கே பீட்டா மட்டும் போட்டால் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். ஸோ T1 ஈக்குவல் டு W சைன் ஆல்ஃபாவா. ஸோ அந்த இடத்துக்கு பதிலாக பீட்டா போட்டுருங்க. அதேமாதிரி இங்கே ஆல்ஃபாவா அதுக்கு பதிலாக பீட்டா போட்டுருங்க. ஸோ நீங்கள் இல்லை எனக்கு நான் செஞ்சு தான் எழுதுவேன், நான் நேர்மையாக தான் எழுதுவேன், ஃபுல்லாக நான் செஞ்சால் தான் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த படத்தில் எங்கெல்லாம் ஆல்ஃபாங்கிறது இன்வால்வ் ஆகிருக்கோ அந்த ஆல்ஃபாங்கிற இடத்துல ஃபுல்லாக பீட்டாவாக சேஞ்ச் பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த T1ங்கிறது இந்த வேல்யூ கிடைக்கும். நம்ம நேரடியாக அப்படி எழுதுனா உங்களுக்கு தப்பு கிடையாது. ஓகே, கணக்கில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த நியூவாக கிடைக்கக்கூடிய ஒரு டென்ஷன் வந்து அந்த போன டென்ஷனை விட டபுள் மடங்கு இருக்கும் அப்படி சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக இந்த டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் இஸ் டபுள்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு நியூவாக கிடச்சிருக்க அந்த டென்ஷன் ஓல்டு டென்ஷனை விட டபுள் மடங்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ T1 ஈக்குவல் டு 2Tயா? அப்போ T1ங்கிறதுக்கு இந்த கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். 2Tங்கிறது மேலே நம்ம இந்த ஈக்குவேஷன் 1ல் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவேட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். காமனாக இங்கே டபிள்யூவும் இருக்குது, இங்கே W இருக்குது. ஸோ W ரெண்டு பக்கமும் கேன்சல் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த காஸ் காமா மைனஸ் ஆல்ஃபாங்கிறது இங்கே போகும், இந்த காஸ் காமா மைனஸ் பீட்டாங்கிறது இந்த சைடு போயிருக்கு. எனக்கு என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னா காஸ் A மைனஸ் பி ஈக்குவல் டு காஸ் A காஸ் பி ப்ளஸ் சைன் A சைன் பி அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ நான் அதை அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணேன் அப்படின்னா இங்கே எனக்கு என்ன வரும்? காஸ் காமா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் காமா சைன் ஆல்ஃபான்னு கிடைக்கும். சிமிலர்லி இந்த சைடு எனக்கு அந்த மாதிரி ஒரு டைம் கிடைக்கும். ஓகே, இங்கே 2 இருக்குது. இந்த 2வை முக்கியமாக வச்சு பாருங்கள். ஏன் அப்படின்னா அந்த 2வை நிறைய பேர் சம்மில் விட்டுட்டு பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஆன்சர் தப்பாக வரும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரியான ஒரு டைம் வந்துட்டான். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த சைன் பீட்டாவை இந்த ரெண்டு டைம் கூடயும் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். சிமிலர்லி இந்த 2 சைன் ஆல்ஃபா அப்படிங்கிறத இந்த ரெண்டு டைம் கூடயும் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். அதாவது ப்ராக்கெட்டுக்குள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த டைமை மட்டும் அதாவது இந்த ஃபஸ்ட்டு டைம் இருக்கா அந்த ஃபஸ்ட்டு டைமை மட்டும் இங்கோடி வச்சுக்கிட்டு மற்ற எல்லா டைமையும் அனதர் சைடுக்கு கொண்டு போயிருந்தேன். ஸோ இந்த டைமை இந்த சைடுக்கு நான் கொண்டு போயிட்டேன் அப்படின்னா மைனஸில் போகுமா எனக்கு? ஸோ இந்த டைமை நான் இந்த சைடு கொண்டு போனேன் அப்படின்னா எனக்கு மைனஸில் போகும். இங்கே என்ன டைம் இருக்குது? சைன் பீட்டா சைன் காமா சைன் ஆல்ஃபா. இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், சைன் பீட்டா சைன் காமா சைன் ஆல்ஃபா. இங்கே ஆனால் 2ங்கிறது இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ அப்போ இதுலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா என்ன வரும்? எனக்கு வெறும் சைன் ஆல்ஃபா சைன் காமா சைன் பீட்டா அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அதை எழுதியிருக்கேன். அப்போ இந்த ஈக்குவேஷன் இது எனக்கு அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து இதை கழிச்சு போட்டேன் அப்படின்னா எனக்கு சைன் ஆல்ஃபா சைன் காமா சைன் பீட்டா அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டைம்லேயும் எனக்கு எது காமனாக இருக்கோ அதை வெளியே எடுத்துடலாம். எது எனக்கு காமனாக இருக்குது? சைன் ஆல்ஃபா அப்படிங்கிறது காமனாக இருக்குது. ஸோ சைன் ஆல்ஃபா அப்படிங்கிறத வெளியே எடுத்துருந்தேன். ஸோ சைன் ஆல்ஃபா வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு மீதி என்ன டைம்லாம் இருக்குன்னு பாருங்கள். 2 காஸ் காமாவும் காஸ் பீட்டாவும் இருக்கும். இங்கே அதே மாதிரி இந்த டைமை தூக்கிட்டீங்க அப்படின்னா சைன் காமா சைன் பீட்டா அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன் அதாவது இங்கே இந்த ஈக்குவல்ட்டுக்கு இங்கோடு உள்ளது அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டெப்லேயும் எழுதிக்கோங்க. நான் டிட்டோ போட்டு வச்சிருக்கேன், நீங்களும் அதே மாதிரி பண்ணாதீங்க, நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே இந்த காஸ் ஆல்ஃபா மட்டும் வச்சுக்கிட்டு இந்த சைன் ஆல்ஃபாவை கீழே கொண்டு வர போகிறேன். இங்கே உள்ள இந்த ரெண்டு டைமையும்
இந்த இதுக்கு கீழே கொண்டு போயிடுவேன். ஓகேவா, கிராஸ் மல்டிபிள் தான் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டெப்லேருந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், கிராஸ் மல்டிபிள் பண்ணி கொண்டு போயிட்டேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பகுதியை மேலே உள்ள 2 தொகுதிக்கும் 2 டேர்முக்கும் நான் பிரிச்சுக்கிடுதேன். ஸோ 2 இதுக்கும் பிரித்து நான் அடி கொடுத்துக்கிடுதேன். இங்கே காஸ் காமா இருக்குது, இங்கே காஸ் காமா, சைன் பீட்டா அடி கொடுத்துக்கிடுதேன். நெக்ஸ்ட் இங்கே காஸ் பை சைன் இருக்கா. ஸோ காஸ் பை சைன் ஈக்குவல் டு காட். தென் அங்கே ஆங்கிள் வந்து ஆல்ஃபாவாக இருக்கிறதுனால காட் ஆல்ஃபா அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி இங்கே எனக்கு என்ன இருக்குது, 2 இருக்குது கோஎஃபிஷியன்ட்டில். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, காஸ் பீட்டா சைன் பீட்டா இருக்குது. ஸோ காஸ் பீட்டா பை சைன் பீட்டா காட் பீட்டா. சிமிலர்லி சைன் பை காஸ் ஈக்குவல் டு டேன் காமா. நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ணக்கூடிய ரிசல்ட்டில் டேன் காமா ஈக்குவல் டு அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ நான் டேன் காமா மட்டும் இங்கூடி வச்சுக்கிட்டு இந்த 2 காட் பீட்டா அப்படிங்கிறத இந்த சைடு கொண்டு போயிருந்தேன். ஸோ எனக்கு டேன் காமா ஈக்குவல் டு காட் ஆல்ஃபா மைனஸ் 2 காட் பீட்டா அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஏன்னா எனக்கு ப்ரூஃப் பண்ணக்கூடிய ரிசல்ட்டே இதான். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஸோ இன்னும் ஒரே ப்ராப்ளம் மட்டும் லாமஸ் தியரத்தில் இருக்குது. அந்த முடிச்ச பிறகு நம்ம பேரலல் ஃபோர்ஸஸ் பார்க்கலாம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது. ஸோ இன்னும் ஒரே ப்ராப்ளம் மட்டும் தான் இருக்குது. அதை முடிச்ச பிறகு நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். இந்த